வெளியிட்டிருக்கிறது. எனக்கு இது புரியவில்லை. காந்தி பிறந்த மண், காந்தியால் விடுதலையை பெற்று இன்றைக்கு சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மண், இதில் தமிழ் ஈழம் குறித்து பேசுவது எந்த வகையில் இந்திய இறையாண்மையை பாதிக்கும் என்று ஒரு இந்தியனாக இருக்கக்கூடிய எனக்கு எள்மூக்கின் முனைகளவும் புரியவே இல்லை. இந்திய இறையாண்மை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு என்ன நடக்கிறது என்பதை இந்திய அரசிடம் நான் கேட்க விரும்புகிறேன். மன்மோகன் சிங் அரசு நிலைமைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கண்மூடித்தனமாக தன்னுடைய வெளிவிவகார கொள்கையை அது நடைமுறைப்படுத்துவதை மறுவாசிப்பு செய்ய வேண்டும். இந்த இந்திய அரசு ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் சிங்களர்களுக்கு சமமாக சமத்துவமும் சகோதரத்துவமும் கொண்டு வாழ்வதற்கு வழியமைக்க முடியும் என்றால் வழியமைத்து தரட்டும். அங்கே இருக்கக்கூடிய சிங்களர்களும் தமிழர்களும் இரண்டு தேசிய இனங்கள் என்று அங்கிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நிலையை முதலில் உருவாக்கட்டும். சிங்களமும் தமிழும் சம உரிமையோடு அங்கே உலவுவதற்கான சூழலை அரசமைப்பு சட்டத்தின் மூலம் உருவாக்கி தருவதற்கு சிங்களர்கள் முன்வருவார்களா என்பதை இந்திய அரசு யோசித்து பார்த்து அவர்களை அதை நோக்கி நடக்க செய்யட்டும். இன்றைக்கு சிங்கள ராணுவம் இருக்கிறது. ஒரு நாட்டின் ராணுவம் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அதற்குள்ளே இடம்பெறக்கூடிய சூழல்தான் இருக்கும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய ராணுவத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் சார்ந்த மக்கள் அதற்குள்ளே அங்கம் வகிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. ஆனால் இலங்கை ராணுவம் என்பது முழுக்க முழுக்க சிங்களர்களை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய சிங்கள ராணுவமாக இருக்கிறது. அந்த ராணுவத்தினுடைய முதன்மையான முழுமையான முக்கியமான நோக்கமாக இருப்பது தமிழ் இனத்தை அழித்தொழிப்பதுதான். உண்மையிலேயே சிங்களர்கள் தமிழர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்களுடைய ராணுவத்திற்குள்ளே 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழுகிறார்களே, அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்தாக வேண்டும். அதை அவர்கள் கொடுப்பதற்கான வழிவகைகளை இந்திய அரசு செய்து தருவதற்கு தயாரா என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள் ஏராளம். இந்த உரிமைகள் அனைத்தும் இலங்கையில் வழங்கப்படுமா என்பதுதான் இந்திய அரசுக்கு எதிராக நான் முன்வைக்கிற ஒரு கேள்வி. இன்றைக்கு தனியிடமே தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்றே வைத்துக் கொள்வோம். நாங்களும் தனிஈழம் கேட்க தயாராக இல்லை என்றே சொல்லுகிறேன். ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய தமிழருடைய நிலப்பரப்பை அவர்கள் 2 மாநிலங்களாக மாற்றுவதாக கூட ஏற்றுக்கொள்வோம். அந்த 2 மாநிலங்களிலும் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசுக்கு உள்ள அனைத்து உரிமைகளும் தரப்படுமா என்பதுதான் கேள்வி. இன்று தமிழ்நாட்டில் 1 லட்சம் கோடிக்கு மேல் வரவு செலவு திட்டம் போடப்படுகிறது. இந்த 1 லட்சம் கோடியை எந்த வகையில் எப்படி செலவழிப்பது என்று தீர்மானிப்பதும் திட்டமிடுவதும் தமிழக அரசே தவிர இதற்குள் மத்திய அரசு மூக்கை நீட்டவே முடியாது. ஒரு செப்பு காசை கூட இப்படித்தான் நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று கட்டளையிடவும் முடியாது. மிக முக்கியமான ஒன்று, போலீஸ் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு என்பது ஒரு மாநில அரசின் கையிலே இருக்க வேண்டியது. எனவே காவல்துறையை இன்றைக்கு தமிழக அரசு வைத்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய கடமை தமிழகத்திற்கு இருக்கிறது. இதற்குள்ளே மத்திய அரசு மூக்கை நீட்ட முடியாது. இதே போன்று அங்கே வடக்கிலும் கிழக்கிலும் மாநில அரசுகளை உருவாக்கி இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசுக்கு உள்ள அனைத்து உரிமைகளும் அங்கே உள்ள மாநில அரசுகளுக்கு தருவதற்கு இந்த இந்திய அரசு சிங்கள அரசை நிர்பந்திக்க தயாரா? சிங்களரும் தமிழரும் 2 தேசிய இனங்கள் என்பதை அங்கீகரிக்க வேண்டும். தமிழும் சிங்களமும் 2 தேசிய மொழிகள் என்று அங்கீகரிக்கப்பட்டு சம உரிமையோடு உலாவர வேண்டும். சிங்கள ராணுவத்தில் தமிழர்கள் தங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவத்தை பெற்றாக வேண்டும். வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களிடம் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய உரிமை அங்கே அமையக்கூடிய அரசுகளிடம் கொடுக்கப்பட வேண்டும். சிங்களருக்கு மட்டுமே இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிலையங்களிலும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் சம உரிமையும் சம வாய்ப்பும் கொடுக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் செய்து முடிக்கப்படும் என்றால் சிங்களரும் தமிழரும் சமத்துவமும் சகோதரத்துவமும் கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலையை இந்தியா உருவாக்கி தர முடியும் என்றால் அங்கே ஈழம் என்ற ஒன்றை யாரும் கேட்க மாட்டார்கள். எனவே இந்திய அரசு மனச்சான்றோடு சிந்திக்க வேண்டும்.
தமிழர்களுக்கு ஒரு உரிமையை கூட தருவதற்கு சிங்கள பேரின பௌத்தவாத அரசு தயாராக இல்லாத நிலையில், இரண்டாம் தர குடிமக்களாக மட்டுமே நடத்துவோம் என்ற முடிவோடு இருக்கிற நிலையில், உரிமைகளுக்காக குரல் கொடுத்தால் இன்னும் 100 முள்ளிவாய்க்கால்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று ஹிட்லர் பாணியில் மிரட்டல் விடுக்கக்கூடிய அமைச்சர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசிடம் எப்படி ஈழத்தமிழர்கள் இணைந்து வாழ முடியும்? எனவே ஒன்று, உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சிங்களர்களோடு சம உரிமையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் கொண்டு வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுப்பதற்கு முயலுங்கள். இல்லை என்று சொன்னால், அதற்கு எந்த வகையிலும் சிங்கள அரசு தயாராக இல்லை என்றால், தமிழர் தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் சுதந்திரத்தோடும் தங்கள் உரிமைகளை பேணி பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு உரிய தமிழீழத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்வது காந்தியத்திற்கு எந்த வகையிலும் முரணானது அல்ல, இந்திய இறையாண்மைக்கு எந்த வகையிலும் எதிரானது அல்ல. எனவே காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பில் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், இந்திய அரசு தன்னுடைய வெளிவிவகார கொள்கையை மறுவாசிப்பு செய்ய வேண்டும், தமிழர்களுக்கு உரிமையை பெற்றுத்தர வேண்டும். பெற்றுத்தர முடியாத நிலையில் தனியீழம் உருவாவதற்கான சூழலை உலக நாடுகளிடம் தன் செல்வாக்கை பயன்படுத்தி உருவாக்கி தருவதற்கு ஈடுபட வேண்டும். இவற்றையெல்லாம் அது செய்ய வேண்டும் என்பதை கட்டளையாக இடவில்லை, கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஈழத்தமிழர்கள். எனவே ஈழத்தமிழர்களின் சார்பாக அங்கே சிவந்தன் ஒரு கோரிக்கை, 5 கோரிக்கைகளின் அடிப்படையில் தன்னுடைய உடலை, தன்னுடைய ஆன்மாவை, தன்னுடைய உணர்வை வருத்தியபடி உண்ணாவிரதம் இருப்பதை உலக நாடுகள் பார்க்க வேண்டும். இதே கோபி சிவந்தன் இருக்கிற திசை நோக்கி நான் கையெடுத்து வணங்குகிறேன். காரணம், மனித உரிமைகளுக்கு எதிராக எல்லாவிதமான அத்துமீறல்களிலும் ஈடுபட்ட அரக்கத்தனமான இரக்கமற்ற ராஜபக்சே அரசினுடைய கொடுமைகளை உலக நாடுகள் அறிவதற்காக ஏற்கனவே முயன்று பார்த்த மனிதர்தான் நம்முடைய கோபி சிவந்தன் அவர்கள். கோபி சிவந்தன் அவர்கள் ஜெனீவாவில் மனித உரிமை மாநாடு சர்வதேச அளவில் நடைபெற்ற பொழுது சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தன்னுடைய மெய் வருந்த கால்கள் கொப்பளிக்க லண்டனிலே இருந்து நடைப்பயணம் மேற்கொண்டு அவர் ஜெனீவா சென்று அவர்களுடைய கவனத்தை திருப்பினார். உலகம் முழுவதும் அன்றைக்கு கோபி சிவந்தனை திரும்பி பார்த்தது. அன்று தன்னுடைய பாதம் நோக அவர் கால்நடையாக பயணித்தது காந்திய வழியிலேதான். இன்று தன்னுடைய உடலும் ஆன்மாவும் வருந்த அவர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருப்பதும் காந்திய வழிமுறையிலேதான். எனவே வன்முறையை முற்றாக புறந்தள்ளிவிட்டு வெறித்தனமான போராட்டங்களில் ஈடுபடாமல் சாத்வீகமாக அமைதி சார்ந்து சட்டத்திற்கு உட்பட்டு காந்திய வழியில் அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய 5 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதுதான் நாகரீகம் சார்ந்த உலக நாடுகளின் பொறுப்பாக இருக்க முடியும். காந்தியை ரூபாய் நோட்டிலே வைத்திருக்கக்கூடிய இந்திய அரசு, காந்தியை ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் நீதிபதியின் ஆசனத்திற்கு பின்னாலே நிழற்படமாக அலங்கரித்து வைத்திருக்கக்கூடிய இந்திய அரசு, அத்தனை அரசு அலுவலகங்களிலும் காந்தியின் படத்தை வைத்து காந்தியை போற்றுகிற இந்திய அரசு காந்தியத்தின் வழியில் தடம் மாறாமல் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகிற ஈழத் தமிழர்களுக்கு இனியாவது உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இதை செய்வதன் மூலம்தான் இந்திய தேசம் நாகரீகம் சார்ந்த மனித உரிமைகளை பாதுகாக்கிற, உலகத்தில் எங்கு மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் முதலில் குரல் கொடுத்த நேரு முதல் பிரதமராக இருந்த இந்திய மண் என்கிற பெருமையை பறைசாற்றுகிற சூழலை அமைக்க முடியும். ஈழத்தமிழர் வரலாற்றில் திலீபனுக்கு அழியாத ஒரு இடம் இருப்பதைப் போலவே இன்றைக்கு உண்ணாவிரதத்திலும் நேற்று நடைப்பயணத்திலும் காந்தியத்தின் தடம் மாறாமல் தன்னுடைய எதிர்ப்பை உலக நாடுகளிடம் வெளிப்படுத்தி உரிமைகளுக்கான குரலை கொடுக்கின்ற கோபி சிவந்தனும் ஈழத் தமிழர் வரலாற்றில் நிலையான இடத்தை பெறுவார். அவர் பெற்றிருக்கிறார் என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இதுபோன்றுதான் கோபி சிவந்தனை போன்ற இளைஞர்கள்தான் லட்சக்கணக்கில் புலம்பெயர்ந்த நாடுகளிலெல்லாம் பல்கி பெருகி ஈழத் தமிழர்கள் அமைதி சார்ந்து அறவழியில் காந்திய முறையில் தங்களுடைய உரிமைகளுக்காக தங்கள் உணர்வை போராட்ட வடிவத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்கிற சூழல் கனிந்து விடுமானால்
ஈழம் கிடைப்பதை உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. மிகச்சரியான பாதையில் காந்திய தடத்தில் தன் சுவடு பதித்திருக்கின்ற கோபி சிவந்தனை நான் நெஞ்சம் நிறைய வாழ்த்துகிறேன்.